என்ன பண்ணும்னா ஃபேட் மெட்டபாலிசம் குறைச்சு உங்களை இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணாம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 கேலரிஸ் பர்ன் பண்ணி எல்லாம் சாப்பிடக்கூடாது. இம்பேலன்ஸ கரெக்ட் பண்ணும். உங்களுடைய அந்த கிரேவிங்ஸ் எக்ஸசைசஸ் இதுக்கு பண்ணலாம். எப்படி பண்ணணும், இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத உங்களையே நீங்க பிளேம் பண்ணி ஒரு கில்ட் மோடுக்கு போகாதீங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்ல இருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போஸ்ட் பிரெக்னன்சி வெயிட் லாஸ். டெலிவரிக்கு அப்புறமா இந்த பிரெக்னன்சி வெயிட் ரொம்ப ஸ்டபர்னா இருக்கிற வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் இந்த ஸ்ட்ரகிள் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் இந்த வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்போ எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம், இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெலிவரிக்கு அப்புறமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பாடியில நிறைய இருக்கும். கார்டிசால் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இன்க்ரீஸா இருக்கும் பாடியில. இது என்ன பண்ணும்னா ஃபேட் மெட்டபாலிசம் குறைச்சு உங்களை இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணாம பாத்துக்கும். சோ வெயிட் அப்படியே இருக்கும். அடுத்து நீங்க பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால உங்களுக்கு தூக்கம் சரியா இருக்காது. சரியா தூங்காததுனால ஹங்கர் ஹார்மோன் இன்க்ரீஸ்டா இருக்கும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுவோம்னா உங்களை ஓவர் ஈட் பண்ண வைக்கும். சோ முக்கியமான 3 பாயிண்ட்: ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் டிப்ரிவேஷன், எமோஷனல் ஓவர் ஈட்டிங். இது 3 உங்களை இந்த வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும். அந்த வெயிட் அப்படியே இருக்கும். இந்த பீரியட்ல நீங்க பாப்பாக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருப்பீங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் நிறைய கேலரிஸ் பர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 கேலரிஸ் பர்ன் பண்ணுவீங்க. சோ நீங்க நான் தான் இவ்வளவு கேலரிஸ் பர்ன் ஆகுதே, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன்ல டாக்டர், அப்ப நான் என்ன வேணா சாப்பிடலாமா அப்படின்ட்டு நீங்க ஓவர் ஈட் பண்ணக்கூடாது. என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது: ப்ராசஸ்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது, சுகரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி டெம்டிங் கிரேவிங் ஐட்டம்ஸ் வீட்ல வச்சுக்காதீங்க. இதுக்கு பதில் ஃப்ரூட்ஸ், நட்ஸ் வச்சுக்கோங்க. என்ன சாப்பிடலாம்: ஹை புரோட்டீன் டயட், எக்ஸ், பன்னீர், தால், ஸ்ப்ரவுட்ஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் நட்ஸ், கீ, ஹெல்தி ஃபேட் சாப்பிடுங்க. இந்த ஹெல்தி ஃபேட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ கரெக்ட் பண்ணும், உங்களுடைய அந்த கிரேவிங்ஸை ரெடியூஸ் பண்ணும். சோ அப்போ இது உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு என்ன ஃபுட் சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. லார்ஜ் ஹெவி மீல்ஸ் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே கூடாது. எக்ஸசைஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 வீக்ஸ்க்கு அப்புறம் வெறும்ன வாக்கிங் மட்டும் போங்க. இனிஷியலா ஒரு 15 to 30 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. அதுக்கப்புறமா நீங்க கிராஜுவலா இந்த டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்க டாக்டர் தம்ஸ் அப் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 12 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்க எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவர் டூ பண்ண வேண்டாம். வெயிட் லிஃப்டிங் எல்லாம் இமீடியட்டா பண்ண வேண்டாம். ஐசோமெட்ரிக் பாடி எக்ஸசைசஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க அப்டமன் ரொம்ப லாக்ஸா ஃபிளாபியா இருக்கும், அதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் பெல்லி ஃபேட் இருக்கும். இத கான்சென்ட்ரேட் பண்ணி இத ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சு ஃபர்ஸ்ட் இத ஸ்டார்ட் பண்ணணும். சோ உங்க கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, உங்க வயிறுல இருக்க ஃபேட் ரெடியூஸ் பண்றதுக்கு எக்ஸசைசஸ் பண்ணணும். என்னென்ன எக்ஸசைசஸ் இதுக்கு பண்ணலாம், எப்படி பண்ணணும், இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோல சொல்றேன். சோ டு பிகின் வித் வாக்கிங், அதுக்கப்புறம் உங்க அப்டமன் கோர் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, ஃபேட் ரெடியூஸ் பண்றதுக்கு எக்ஸசைசஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அடுத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களையே நீங்க பிளேம் பண்ணி ஒரு கில்ட் மோடுக்கு போகாதீங்க. நீங்க ஒரு அழகான ஜேர்னி டிராவல் பண்ணி ஒரு பாப்பா டெலிவர் பண்ணிருக்கீங்க அண்ட் அந்த பாப்பாவோட இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க டைம், உங்க பாடி ஹீல் ஆகி ரெக்கவர் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும். அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். இத சொல்லிட்டே இருங்க. ஐ எம் ஹெல்தி, ஐ எம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஐ வில் கெட் பெட்டர். இத நீங்க திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருங்க.
டெய்லியும் வெயிட் ஸ்கேல்ல ஏறி நின்று வெயிட் பார்க்காதீங்க. அதை பார்த்து டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ல உங்களால வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியாது, வெயிட் கெயின் தான் ஆகும். ஒரு ஜேர்னல் மாதிரி வச்சுக்கோங்க. எவ்வளவு தண்ணி குடிச்சீங்க அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. என்ன சாப்பிட்டீங்க, எவ்வளவு ஃப்ரீக்வன்சில சாப்பிட்டீங்க, எக்ஸசைஸ் எவ்வளவு பண்ணீங்க, எக்ஸசைஸ் என்ன டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் பண்ணீங்க, வாக்கிங் போனீங்கன்னா எவ்வளவு டியூரேஷன் வாக்கிங் போனீங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ச் லாஸ் வந்து ரொம்ப பெட்டர் தேன் நீங்க வெயிட் கம்பேர் பண்றதுக்கு. சோ நீங்க ஒரு ஒரு பழைய ட்ரெஸ் ஏதாச்சும் வச்சிருந்தீங்க, அது போட்டு பாருங்க, அது உங்களுக்கு ஃபிட் ஆகுதுன்னா, அது ஃபிட் ஆச்சுன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். சோ அதை அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கோங்க. 1% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னாலும் 3 months 6 months டியூரேஷன்ல உங்க பாடியில அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 10 நாள் பண்ணாம இருக்கிறது, அதுக்கப்புறம் 1 மாசம் கண்டினியூஸா வெகரஸா பண்ணிட்டு அப்புறம் 2 மாசம் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் பண்ணாலும் டெய்லியும் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வாக்கிங் ஆச்சும் போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.